இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கவும் அவருடைய நாமத்தை மயம்படுத்த. ஆமேன். சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஆமேன். 1000 நாவு இருந்தாலும் போதாது. எத்தனை பேர் உண்மையா அங்கீகரிக்கிறீங்க? 1000 நாவு இருந்தாலும் போதாது. சொல்லுங்க, 1000 நாவு இருந்தாலும் போதாது. ஆண்டவரே, நீ செய்த எல்லா மகத்துவங்களை சொல்லுகிறதற்கு, கர்த்தர் எங்க வாழ்க்கையிலே செய்திருக்க எல்லா நன்மையான உபகாரங்களுக்காய் நாங்கள் ஆண்டவரை கொண்டாட கிருபை தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த நாட்களை வேகமாய் கர்த்தர் கடந்து வர உதவி செய்கிறார். ஆமேன். நியூ இயரை கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. February 1ஆம் தேதி வந்துச்சு, ஒரு மாசம் முடிஞ்சது. அந்த 1ஆம் தேதி நாம இப்பதான் 2வது மாசம் தொடங்கின மாதிரி இருந்துச்சு. 15வது தேதி என்ன பண்றோம்? குயிக்கா என்ன பண்றோம்? அந்த மாதத்திலே பாதி மாதத்தை முடிக்கிற கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு கரங்களை தட்டியோ இல்லைன்னா உங்க கரங்களை உயர்த்தியோ, ஆண்டவரே நீ செய்கிற எல்லா நாட்கள் வேகமா ஓடும் பொழுது நாம நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இது எல்லாவற்றின் நடுவில் கர்த்தர் என்னை எல்லாவற்றிலும் உதவி செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அது எனக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறது எதுவாய் இருக்கிறது. ஆமேன். இந்த காலையில கர்த்தர் செய்கிற எல்லா மகத்துவமான உபகாரங்களுக்கு ஆமென் நன்றி செலுத்தி அமர்ந்திருக்கும் பொழுது, இந்த மாதத்தின் துவக்கத்திலே உங்களோடு கூட சொன்ன இந்த வார்த்தையை தான் நான் சற்று திரும்ப ஞாபகப்படுத்தி, அந்த வார்த்தையின் அடிப்படையிலே திரும்ப இன்றைக்கு உங்களோடு கூட தொடர்ந்து பேச கர்த்தர் உதவி செய்வாராக. யோபின் புஸ்தகத்தினுடைய 37வது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய நிர்பந்தத்தினூடாய் கடந்து வரும் பொழுது, அந்த நிர்பந்தத்தின் காலகட்டத்தில் ஆமென் அவருக்கு ஒரு அறிவுரையாய், அது மாத்திரமல்ல ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாய் ஆமென் ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு பெரிய வார்த்தை என்னவென்றால், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுகிறார். நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா. இந்த காலையில இதைதான் கர்த்தர் இந்த இடத்துல பேசும்படிக்கு ஆதாரமாய் ஆமென் இருதயத்தில் 1ஆம் தேதி உங்களோடு பேசினேன். அதை தொடர்ந்து ஆமென் கடந்த வாரங்களில் கூட உங்களோடு கூட பேசினேன். ஆமென் 1ஆம் தேதி பேசின பிற்பாடு கடந்த வாரங்களில் ஆமென் நமக்கு நல்ல ஒரு பிரசங்கத்தை கேட்க ஆமென் கர்த்தர் இந்த இடத்துல வேறு நல்ல ஒரு தேவ மனிதர்களை கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து இந்த 3வது வாரம் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து உங்களோடு கூட சொல்ல பேச கர்த்தர் வாய்ப்பை தருகிறார். ஆமென். முதல் ஆராதனையில் வல்லமையாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல அசைவாடினதை நான் பார்த்தேன். அதே கர்த்தருடைய பலன், அதே கர்த்தருடைய தெய்வீக வல்லமை இந்த இடத்துல அசைவாட வேண்டும் என்றால் நீங்களும் கொஞ்சம் ஜெபத்தோடு கூட உற்சாகமா இருக்கிற பட்சத்தில் அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கிரியைகளை நிச்சயமாய் கொண்டு வரும். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஒரு விதமான சோர்வு இருக்கலாம். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், உட்கார்ந்தா சோர்வு நிச்சயமா வரும். ஆனால் அந்த உட்காரும் பொழுது உங்களை தான் நீங்க பலப்படுத்தி இன்னைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இது ஜெயத்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லுங்க. ஆமேன். அது நிச்சயமா ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். ஆமேன். அமைதலா இருந்தீங்கன்னா வேற ஒன்று ஆராய்த்து கொண்டே இருப்பீங்க. நல்லா தெரிஞ்சுங்க. வாயை திறக்காம அமைதலா இருந்தீங்கன்னா வேற ஒன்றை உங்களுடைய சிந்தனை ஆராய்த்து கொண்டே இருக்கும். Because your mind is fantasizing, your mind is thinking about something, because that is becoming a worship in your life. அமைதலா இருந்தா பலது இதா யோசிச்சு அதுதான் பெருசா நமக்கு மண்டையில ஓடிட்டே இருக்குமே தவிர எது பெருசா இருக்கணுமோ அது பெருசா இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்தோத்திர துதிகளாலே கிருபையும் பெருகும், தடைகளையும் கர்த்தர் உடைப்பார். இல்லையா? எல்லா தடைகளை கர்த்தர் ஒண்ணுமில்லாம மாத்தி போட்டுருவார். இந்த காலையில உங்களை பார்த்து நான் தைரியமாய் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த வசனத்தை நான் திரும்ப உங்களோடு கூட வாசிக்கிறேன். வேதாகம் வைத்திருப்பீர்கள் என்றால் 665வது பக்கம். If you have your Bible, turn your Bibles to the book of Job. யோபின் புத்தகம் ஒளிபரப்பில் if you are sitting live உங்களுடைய வேதாகமத்தில் யோபின் புத்தகத்துடைய 37வது அதிகாரத்துடைய 5ஆம் வசனமாய் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் தன்னுடைய நிர்பந்தத்தின் நாட்களில் தப்பே பண்ணல. யோபை குறித்து நான் ஒரு சில முறை இந்த இடத்துல பிரசங்கிக்கும் போது அதிகமாய் விளக்கி இருக்கிறேன். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், பொல்லாப்பே செய்யாத மனுஷன், பொல்லாப்புக்கு விலகி தேவனுக்கு பயந்து வாழ்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதிர்பாராமல் ஒன்றன் பின் ஒன்றாய் பல காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தருடைய ஒரு ஆலோசனை. ஆமென். அநேக நண்பர்கள் வருகிறார்கள். நண்பர்கள் வந்து பல காரியங்களை பேசும் பொழுது இப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை ஏவி அங்க என்ன பண்றார்? ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிறார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு நமக்கு ஏதுவாய் ஆண்டவர் அதை பேசுகிறதற்கு இன்றைக்கு ஜீவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் தொனிக்க பண்ணுகிறார். குமர பண்ணுகிறார் என்றால் ஆங்கில மொழியாக்கத்தின்படி பேசுகிறார். அவருடைய வார்த்தையை சத்தத்தை எழுப்புகிறார் அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதியா இந்த வசனத்தை பிரிக்கும் பொழுது நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா.
முதல் பகுதியை உங்களுக்கு சற்று விளக்கி, முதல் 1ஆம் தேதி காலையிலும் ஆமென் 1ஆம் தேதி முதல் ஆராதனையில உங்களோடு கூட பேசினேன். ஆமெனுடைய சத்தம், ஆமென், பெரிய ஆழமான ஒரு சத்தம். ஆமெனுடைய சத்தத்தை கர்த்தர் தொனிக்க பண்ணும் பொழுது அவருடைய சத்தம் என்ன பண்ணும், அநேக அசைவுகளை இது கொண்டு வருகிறதற்கு ஏதுவா இந்த சத்தம் மாற்றி போடும். ஆமென். சங்கீத புஸ்தகத்திலே அதோடைய இன்னொரு அந்த சத்தத்தை குறித்து நான் உங்களுக்கு விளக்குறதற்கு, இன்னும் ஆழமாய் காண்பிக்கிறதற்கு சங்கீத புஸ்தகம் 29வது சங்கீதம், the book of Psalms 29 29ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய சூழலுடைய சவால்களிலே எல்லாம் கடந்துட்டு ராஜரீகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கினேன், தெரியாதவர்களுக்காக சொல்லுகிறேன். ஒவ்வொரு சூழ்நிலையிலே சங்கீதக்காரர் சங்கீதத்தை எழுப்பி இருக்கிறார். மோசே எழுதின சங்கீதங்களா இருந்தாலும் சரி, தாவீது எழுதின சங்கீதங்களா இருக்கட்டும், கோரேரின் புத்திரர்கள் எழுதின சங்கீதம், எல்லாரும் கோராஸ் எழுதினதா இருந்தாலும் எல்லாம் ஒரு நல்ல சூழ்நிலைகள் எழுதி இருக்கிறாங்க. இந்த 29ஆம் சங்கீதத்தை நீங்க சற்று கூர்ந்து வாசித்து அதனுடைய ஆராய்ச்சியை, அது எந்த நோக்கங்கள் எந்த நாட்கள் எழுது சென்றால், தாவீது எல்லாவற்றையும் கடந்து வந்து ஜெயமாய் ராஜரீகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற தாவீது இப்ப எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துகின்றலாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவர் என்ன பண்றார், ரொம்ப அழுத்தி 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 ஒரு 5 முக்கியமான காரணங்களை இந்த சங்கீதத்தில் அவர் எழும்பி பேசுகிறார். அதை தான் இந்த காலில் சற்று ஆராதமாய் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் குமுறிக்கொண்டே இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட அசைவுகளை அதை உண்டாக்கும் என்று சொல்லி இந்த காலில் உங்களை பார்த்து ஆதாரமாய் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு யாரையும் பட்சத்துல பேசுகிறதுக்கு யாரும் இல்ல, எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசி ஒரு நாளும் சொல்லவே கூடாது. உன் பட்சத்துல பேசுகிறதற்கு ஒரு சத்தம் எப்பொழுதும் உன் பட்சத்தில் அசைவாடி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க மாத்திர கரங்களை உயர்த்தியோ உங்களுடைய கரங்களை அசைத்தோ தயவு செய்து நல்ல நிமிர்ந்து உட்கார்ந்து கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேளுங்க. இந்த வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாரு. முதலாவது சொல்றாரு, கர்த்தருடைய சத்தம், 3வது வசனம், தண்ணீர்கள் மேல் தொனிக்கிறது, மகிமுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்கள் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. அல்லேலூயா. முதலாவதாக தண்ணீர் எதை குறிக்கிறது என்றால் பிரச்சனை. இதே சங்கீதக்காரன் வேறு ஒரு இடத்துல நான் எழுதினதை உங்களுக்கு காண்பித்தேன். 69ஆம் சங்கீதத்தின் 1-2 யுதமாய் வாசிக்கிறோம். சங்கீதம் 69:1-2 தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் என்ன பண்ணுதுங்க, பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையில்லாத ஜலத்திலே ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. அப்படின்னு என்ன சொல்றாரு? தண்ணீர் என்ன என்ன பண்ணுதுங்க, பல சூழ்நிலைக்குள்ள வைத்து என்ன பண்ணுது, அழுத்துகிறது. தண்ணீர் என்றாலே வேதாமத்தின், அதாவது வெள்ளங்கள் புரண்டு வரும்பொழுது நான் அவைகள் நடுவில் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் தம்முடைய சத்தத்தை உன் அண்டியிலே தொனிக்க பண்ணுகிறார். உன் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் ஓய்ந்து போகும் என்று கர்த்தர் சொல்லும்படிக்கு சொல்றார். எத்தனை பேர் நம்புறீங்களோ? நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டியோ என்னோட கூட ஒரு 5 பேர் மாத்திரம் உற்சாகமா அசைவாடி கொண்டே இருங்க. ஒரு பலவீன ஆவியை பார்க்கிறேன், ஒரு சோர்வின் ஆவியை பார்க்கிறேன், ஒரு சோம்பேறி ஆவியை பார்க்கிறேன். ஜெயிச்சிருங்க. ரொம்ப எரிச்சல் வருது. நீ வந்து இங்க நின்று மைக்கில் நின்று பேசி பாரு, என் முன்னாடி இங்க வந்து நின்று பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அப்படியே தலையை தொங்க போட்டு எதையோ யோசிச்சிருந்தீங்கன்னா, தம்பி கேளுங்க, ஒரு நாள் உனக்கு காத்திருக்குது, இதனுடைய பலனை பார்க்கறதுக்கு ஒரு நாள் உனக்கு காத்திருக்குது. நான் சொல்றேன் கேளு. நல்லதை விதைக்க கத்துக்க ஆராதனையில் ஸ்தோத்திரத்தை விதைச்சிட்டே இருங்க, உற்சாகத்தை விதைத்து கொண்டே இருங்க. ஸ்தோத்திரத்தையும் உற்சாகத்தை விதைத்து கொண்டே இருந்தால் ஜெயத்தை அறுத்து கொண்டே இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஜெயத்தில் வரும். அல்லேலூயா. பிரச்சனை, போராட்டம், அதுக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆண்டவர் தம்முடைய சத்தத்தை உன் அண்டையிலே குமுற பண்ணுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் எழும்பி அதான் சொல்றாரு, நான் பல பிரச்சனையோடாய் கடந்து வந்தேன்,
அவருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, சொந்த சகோதரர்களால பிரச்சனை, சொந்த வீட்டுனால பிரச்சனை, சொந்த மாமனார்னால பிரச்சனை, பல விதங்கள்ல தண்ணீர் என்னை மூழ்கடிக்கிற அளவுக்கு வெள்ளங்கள் புரண்டு வந்தது. ஆனால் அந்த வெள்ளத்து நடுவில் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி அது எல்லாவற்றையும் கர்த்தர் ஓய பண்ணினார் என்று கம்பீரமா எழுதினதை இன்றைக்கு உங்களிடத்துல வாக்குத்தத்தமாய் சொல்றேன். உன் பிரச்சனை நடையில கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது your problems will be solved. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்பி பிரச்சனையோடு கூட போயிட்டு இருக்கிறீங்களோ ஆமேன்னு சொல்லாதீங்க. கரங்களை மாத்திரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகள், இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் இருக்குது ஆண்டவரே. இந்த காலில் சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் இருக்குது. நல்ல கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு கர்த்தருடைய சத்தம் என் பட்சத்தில் இருக்கிறது. இந்த பிரச்சனையை ஓய பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், ஆமென், கர்த்தருடைய சத்தம் என் மத்தியில. நல்ல உற்சாகமா ஒரு 2 பேர் ஜெபம் பண்ணுங்க. ஒரு 5 பேர் சொல்லுங்க, இந்த பிரச்சனைக்கு ஆண்டவரே சொல்யூஷனை கொண்டு வருகிறதற்கு கர்த்தருடைய சத்தம். ரகாதானாமா ஷகதாரானாமா கராபாதியா. ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டு ஒரு பிரச்சனை நடுவுல மாட்டி மூழ்கடிக்குமோ, இந்த தண்ணீர் என்னை மூழ்கடிக்குமோ என்று சொல்லி கலங்கி உட்கார்ந்து கொண்டிருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் பிரச்சனைக்கு என் சத்தம் உன்னை நோக்கி குமுறோம். என் சத்தத்தை நான் குமுற பண்ணுகிறேன். என் சத்தத்தை அது நடுவுல தொனிக்க பண்ணுகிறேன். அந்த பிரச்சனை வெள்ளங்கள் எப்படி புரண்டு ஓடி போகுமோ அப்படியே உன் பிரச்சனை புரண்டு ஓடும் என்று கர்த்தருடைய அபிஷேகத்தை கொண்டு உன்னை பார்த்து சொல்றேன். அந்த பிரச்சனை புரண்டு ஓடுவதாக. லகாரபா ஷிதாரானாமாகா தீமானாமா சேகோதேரனாமாகாதாரா. பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிற கர்த்தருடைய ஒரு தேவ பிரசன்னம். அவர் பேசும் பொழுது எப்படி வெளிச்சம் உண்டானதோ, அந்தகாரம் வெளிச்சமாய் மாறினதோ, அப்படியே கர்த்தர் பேசும் பொழுது அந்த தண்ணீர் அந்த வெள்ளத்தை போல கரை புரண்டு ஓடி உன் வாழ்க்கையை மூழ்கடிக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் அமைதலாக்குவார். பேசுங்க, பேசுங்க. பிரச்சனையோட கூட உட்கார்ந்து கொண்டிருப்பீங்கன்னா பேசுங்க. நீங்க பேசும்பொழுது இன்னொரு நடக்க தெரியுமா? உனக்கே தெரியாது அடுத்தது என்ன உன்னை தேடி வருதுன்னு, எந்த வெள்ளம் உன்னை மோத போகுதுன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு முன்னாலேயே பேசு. அந்த வெள்ளத்தை வராதபடிக்கு தடுக்கிறதற்கு ஒரு ஆவி உனக்குள்ள அசைவாடுது. திருக்கசனமாய் உன்னை பார்த்து வந்த சொல்ற, உனக்கு தெரியாது நாளைக்கு என்ன பிரச்சனை உன்னை தேடி வரும் என்று. ஆனால் இன்றைக்கு நீ பேசும்பொழுது அதை மடை கட்டிடுவேன். அது உனக்கு நேராய் வராதபடிக்கு அதை தடுக்கிறதற்கு ஒரு ஆவியுடைய பலனை கர்த்தர் உனக்குள்ளே அனுப்புகிறார். ஆமென். முதலாவது கர்த்தர் சொல்றார், என் சத்தத்தை தொனிக்க பண்ணுவேன். என் சத்தம் குமுறும், உன் பிரச்சனை ஓஞ்சி போகும். சொல்லுங்க, கர்த்தர் சத்தம் தொனிக்கும். உற்சாகமா ஒரு 5 பேர் பேசுங்க. ஒரு 10 பேர் சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். என் பிரச்சனை வெள்ளம் போல புரண்டு இருக்கிற பிரச்சனை ஓய்ந்து போகும் இயேசுவின் நாமத்தில். அடுத்தது என்னோடு கூட பாருங்க, 5வது வசனத்தை பார்ப்போம். அடுத்த வசனம் வாசிக்கிற பாருங்க. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் சொல்லுங்க, கர்த்தருடைய சத்தம். அதிகார பிம்பம் இருக்குது பாத்தீங்களா? அதிகார ஆளுகை பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நான் தான் பார் என்ன அசைக்க முடியுமான்னு சொல்றான்ல, அப்படிப்பட்ட மனுஷனை உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற அப்படிப்பட்ட கேதுருக்களை கர்த்தருடைய சத்தம் இந்த காலையில முறிச்சு போடு இயேசுவின் நாமத்துல. யாரெல்லாம் பேசுறீங்களோ உங்களுக்கு விரோதமா எழுப்பப்படுகிற ஆயுதங்கள், உனக்கு விரோதமா எழும்பி நிற்கிற யுத்தங்கள், அப்படி எழும்பி இருக்கிற மனிதர்களுக்கு நேராய் நீ போராட வேண்டியதில்லை. யார் என்கிட்ட கேட்குறீங்க? யார் என்னோடு கூட இருந்து சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? உன் வேலையில் ஒரு மனுஷன் எழும்பி நின்று சொல்றானா? உன் தெருவில் ஒருத்தர் எழும்பி நின்று சொல்லி கொண்டிருக்கிறானா? இந்த சபையில எவனோ ஒருத்தர் எழும்பி சொல்லி கொண்டிருக்கிறானா? கர்த்தர் அவனை வீழ்த்தி போடுவார். ரகமா சகதரனமா கரபாதியா. கர்த்தருக்கோ கர்த்தருடைய மனுஷனுக்கு விரோதமாய், கர்த்தரோ கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட கேதுருவோ இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படும். அன்றைக்கு பார்வோன் எழும்பி நின்று தேவ ஜனத்துக்கு விரோதமாக எத்தனையோ முறை சொல்றான், இல்ல நான் முடியாது, நான் முடியாது, நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். 10 முறை தம்பி, 10 முறை சொன்னா நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன்னு. ஆனா 10 முறை தான் அவனால சொல்ல முடியும்.
10 முறை தான் அவனோடு கூட யுத்தம் பண்ண முடியும். தேவ ஜனத்துக்கு விரோதமாய் 10 முறை தான் அவன் யுத்தம் பண்ண முடியும். ஆனா 11வது முறை அவனால யுத்தம் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் யுத்தம் பண்ணும்படிக்கு எழுந்திருவாரு. எத்தனை பேர் என்னோடு கூட நம்புறீங்க? டேய் தம்பி உட்கார்றா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல உட்கார்றா. சொல்லு, 10 முறை தான் அவங்க எழும்பி சொல்லுங்க. 10 முறை தான் ஒரு பிசாசு போராட முடியும். 11வது முறை எனக்கு ஜெயம். சொல்லுங்க. கர்த்தர் தம்முடைய சத்தத்தை முழங்க பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுவார். கேதுருகள் முறிந்து விழும்னு சொல்லுங்க. கேதுருகள் முறிந்து விழும். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கேதுருகள் முறிந்து விழும். 7வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற விரோதங்கள், சொல்லுங்க விரோதங்கள், சொல்லுங்க விரோதங்கள். முதல்ல சொன்ன ப்ராப்ளம், இரண்டாவது சொன்ன பவர்ஃபுல் மேன், மூன்றாவது பர்சிக்யூஷன். ஆமென். விரோதங்கள், சொல்லுங்க விரோதங்கள். சபைக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் இந்த தேசத்தில் எழும்புகிற அக்னி ஜுவாலைகள் என் பேரிலே பற்றாது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சொந்தத்தினால வர்ற விரோதங்கள் உன்னை பற்றவே முடியாது, உன்னை பற்றி எரியடிக்க முடியாது. சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் வருகிற விரோதங்கள். சொல்லுங்க, பிரச்சனை வேற, விரோதம் வேற. விரோதத்தை கர்த்தர், அந்த அக்னி ஜுவாலையை கர்த்தர் பிளந்துருவார். சொல்லுங்க, அக்னி ஜுவாலை பிளந்துரும். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுவார். சொல்லுங்க, கர்த்தர் தம்முடைய சத்தத்தை குமுற பண்ணுவார். அக்னி ஜுவாலைகள் பிளந்து வழிவிடா. சொல்லுங்க, எழும்பி நின்று பாத்துக்கிறீங்களா? ஒரு கேம்ப் ஃபயர்ல போய் உட்காருவீங்க. அப்படியே என்ன பண்ணுவான், கொஞ்ச நேரம் குளிர் காயலான்னு சொல்லிட்டு சுத்தி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கு டொப்பு டொப்பு வெடிச்சு அல்லது வர்ற ஜுவாலையில வந்து என்ன பண்ணும், அது நெருப்பு பட்டவனே கிட்ட உட்கார முடியாது, தள்ளி தள்ளி போயிடுவா. அப்படிதான் சிலர்கள் சில விரோதங்கள் என்ன பண்ணும், உனக்கு நிறம் எழுப்பப்படும் என்றால் அந்த விரோதங்களுக்கு நீ எதுவும் பண்ண வேணாம். அந்த விரோதத்தின் நடுவிலே கர்த்தருடைய சத்தம் வழியை பிளக்கும். அந்த சத்தத்தின் நடுவிலே, அந்த சத்தத்தோடு கூட அந்த விரோதங்களை நீ கடந்து நடந்து போய் உனக்கு வழித்திருக்கிற வழியிலே நீ ஜெயத்தை அடைவாய். Come on, open your mouth. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. உற்சாகத்தின் ஆவியோடு கூட பேசிக் கொண்டே இருங்க. இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஒரு பலன் உனக்குள்ள இறங்குகிறது. அந்த சத்தம் உனக்குள்ள இறங்குகிறது. விரோதத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்படுகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்ட ஆமானா இருக்கட்டும், உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற பாரோனா இருக்கட்டும், உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற நேபுகாத்நேசாரா இருக்கட்டும், எதுவுமே உனக்கு விரோதமாய் உனக்கு வழியை விட்டுதான் ஆகணும். சொல்லு, எனக்கு வழியை விட்டுதான் ஆகணும். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, எனக்கு வழியை விட்டுதான் ஆகணும். என் காரியத்தை செய்யும்படிக்கு, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும்படிக்கு எனக்கு விரோதமாய் அக்னி ஜுவாலை என் பேரிலே வராது. அக்னி ஜுவாலை வரும் என்றால் அதனோட வாயத்தரங்கமா வாயை திறந்து சொல்லுங்க. இன்னைக்கு பேசுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அக்னி ஜுவாலைகள் என் பேரிலே பற்றாது. ராகாபாதாரடியா, உன் பொண்ணுக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா, வேலையில நடக்கிற பிரச்சனை, அங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நீ யார்கிட்ட போனாலும் சொல்யூஷன் வராது. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற இன்னைக்கு நீ வாயை திறந்து சொல்லு. இங்க யாருக்கோ உன் குடும்பம், உன் புருஷனுக்கு விரோதமா ஒரு வேலையில நடக்குதா பிரச்சனை, அவர் வந்து டெய்லி உங்ககிட்ட புலம்பிட்டே இருந்தா அதுக்கு நீ ஒன்னும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. எந்த மனுஷனுடைய சிபாரிசை எதுவும் செய்யாது. இதுதான் இடம், இதுதான் அந்த சமூகம். இங்கதான் நீ உன் வாயை திறந்து சொல்லணும். கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எதற்கு நேராய் குமுற பண்ணுகிறார், அந்த சூழ்நிலைக்கு நேராய் குமுற பண்றார். என் புருஷனுடைய வேலைக்கு நேராய் குமுற பண்றார், என் பெண்ணுடைய வீட்டுக்கு நேராய் குமுற பண்றார், என் மகனுடைய வீட்டுக்கு நேராய் குமுற பண்றார், என் மகனுடைய அந்த வேலையில் இருக்கிற அந்த ஆமானுக்கு நேராய் குமுற பண்ணுகிறார். ஷாராதானாமா. ஒரு சிலர்லாம் வாயே திறக்க மாட்டேன். அது என்னவோ உங்களுக்குள்ள ஒரு கடின ஆவி இருந்துச்சுன்னா அந்த ஆவி இங்க போனோம். முதல்ல ரொம்ப வருத்தத்தோடு சொல்றேன், வாயை திறந்து இங்க பேசுங்க. பல இடத்துல போய் பேசுறீங்க, உங்க போராட்டத்தை பல இடத்துல பேசுறீங்க. போராட்டத்தை முறிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறீங்க. திரும்ப சொல்றேன், கேளுங்க. போராட்டத்தை 10 பேர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டுனா ஒரு சொல்யூஷனும் வராது, தீர்வே வராது. முறிக்கிற இடம் இதுதான். தேவ சமூகம் தான் முறிக்கிற இடம். அதுக்கு தான் உன்னை கத்தரை கொண்டு வந்துடுற. உனக்கே வர பிடிக்கலனாலும் உன்னை தூக்கிட்டு வந்து போட்டுக்கிறாருங்க. இங்க முறிச்சு போட்டு போ.
இங்க முறி, சத்தத்தை எழுப்பி முறி. இன்னைக்கு வாய்களை திறந்து இந்த இடத்துல முறிச்சு போடு. அதுக்கு தான் உனக்கு சத்தத்தை உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் ரொம்ப சத்தமே பேசக்கூடாதுன்னு நினைச்சு வந்தேன். ஏன்னா இன்னைக்கு சாயங்காலமும் பேசுறோம், நாளைக்கும் பேசுறோம், தொடர்ந்து இந்த வாரங்கள் எல்லாம் எனக்கு மாத்தி மாத்தி கூட்டங்கள் இருந்தாலும் நான் இன்னைக்கு ஏன் அதை சொல்லனா, இன்னைக்கு எப்படியா அந்த சத்தத்தை நாம சொல்லும் போது ஒரு 10 பேர் கூட சேர்ந்து சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு விடுதலை வரணும்னு தான் சத்தத்தை எழுப்பி கொண்டே இருக்கிறேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு அசைவு வரவில்லை என்றால் பரிதாபம். வெளியில போய் பேசுனா சொல்யூஷன் வராது. நான் திரும்ப சொல்றேன், நீ என்கிட்டே உட்கார்ந்து ஆலோசனை கேட்டாலும் என் கையில என்ன இருக்குது? இங்க தேவ சமூகத்தில் ஒரு அபிஷேகத்துல பேசி கொண்டிருக்கிற இந்த வார்த்தையோடு கூட அசை போட்டு கொண்டேரு, இடைப்பட்டு கொண்டேரு. உன் வீட்டுல ஒரு தீர்வு வரும், வேலைக்குள்ள ஒரு தீர்வு வரும். விரோதத்தினுடைய அக்னி ஜுவாலை உன்னை பற்றாது. அந்த அக்னி ஜுவாலை நடுவில் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எழுப்புவார். அந்த அக்னி ஜுவாலை நடுவில் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை எழுப்பும் பொழுது, அல்லேலூயா, அந்த சத்தத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டே இருக்கும் பொழுது, ஓ இயேசுவின் நாமத்தில் காரியங்களை கர்த்தர் செய்கிறதுக்கு எதுவாய் மாற முடியும். 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணா. இதுவரையில எந்த ஒரு காரியத்தை நடப்பிக்க முடியாதபடிக்கு வனாந்தரமாய் அமைதலாய் இருக்கிற காரியத்துக்குள்ளே கர்த்தர் பதிலை கொண்டு வருவார். நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க, நிறுத்தாதீங்க. சத்தம் நின்னா நிக்க கூடாது. நீங்க சொல்லிட்டே இருங்க. இதுவரையில சத்தம் பதில் வராத இடத்துல பதிலை கர்த்தர் கொண்டு வருவார். ஓ ரகபாதான வாயத்தர 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 சொல்லு. பதில் வராததுக்குள்ள பதில் வருவதாக. Silent places, every silence, you thought that there is a silence. அமைதல், இதுக்கு மேல இதுல எதுவுமே வராது. அமைதல் ஆயிடுச்சு, காரியம் அமைதல் ஆயிடுச்சு, இனி அமைதல் ஆயிடுச்சு. கர்த்தர் அந்த அமைதல் நடுவிலே ஒரு பதிலை கொண்டு வருவார். ஏன்னா கர்த்தர் பேசும் பொழுது வனாந்தரம் பதில் கொடுத்துதான் ஆக வேண்டும். வனாந்தரத்துக்குள்ள ஒரு பெரிய பதிலை கர்த்தர் கொண்டு வந்துதான் ஆக வேண்டும். ஷாமா ராதானாமா. இனி இந்த காரியத்தெல்லாம் யாருமே பதில் தர மாட்டாங்க. அந்த ஃபைல்லாம் எங்க இருக்கு கூட எனக்கு தெரியாது. அப்படி ஒருவேளை சில முடிவுகளோடு கூட நீ வந்திருப்பாய் என்றா ஆண்டவர் சொல்றாரு, என் சத்தத்தை அதிர பண்ணுவேன். ரொம்ப நாள் வருஷங்கள் கடந்து போனேன். அந்த ஃபைல் எங்கேயோ இருந்தாலும் அதை திரும்ப மேலே கொண்டு வருவேன். ரீபாதானாமா ஷகதாரானா. அதை நான் பேசும்பொழுதே சில வழிகள் திறக்கப்படுது. ஒளிபரப்பில் ஒருவேளை உட்கார்ந்து கொண்டு இதற்கு இனி பதிலே வராதுன்னு சொல்லி நீ ஓங்கி கொண்டிருப்பாய் என்றா ஆண்டுடைய நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். You are sitting somewhere in a corner, there is no answer. It's become more silent. அமைதலாயிடுச்சு. இனி உத்தரவே வருகிறதுக்கு வாய்ப்பில்லை. இனி உத்தரவே வருகிறதுக்கு வாய்ப்பில்லை. இனி பதிலே வருகிறதுக்கு வாய்ப்பில்லை என்று சொல்லி நீ ஒரு முடிவுக்கு வந்திருப்பாய் என்றால் கர்த்தர் அந்த வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறேன் என்று சொல்றார். அந்த வனாந்தரத்துக்குள்ள அவருடைய சத்தம் தொனிக்க துவங்குது. ஒளிபரப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். உன் பதிலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன் சாட்சியை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல ஒரு சத்தத்தை கர்த்தர் உனக்காய் குமுற பண்ணுகிறார். பலமுறை நடந்து நடந்து நீ சோர்ந்து போய் தோய்ந்து விட்டாய். கர்த்தர் சொல்றாரு, என் சத்தத்தை நான் அதிர பண்ணுகிறேன். அந்த வனாந்தரத்துக்குள்ள ஒரு பெரிய சத்தம் உண்டாகும். ராகாமானா ஷதாரானா மகாதாரானியா. 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னொரு 5வது ஒரு காரியத்தை சொல்லி ஆமே நான் கடந்து போகிறேன். 9ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய சத்தம் பெண்பான்களை எது கனி கொடுக்காமல் இருக்கிறதோ, எது கர்ப்பம் தரிக்காமல் இருக்கிறதோ, எது மலட்டு தன்மையாய் ஆண்டுகளாய் கடந்து வந்திருக்கிறதோ அது கனி கொடுக்கும். நல்லா சொல்லுங்க, சொல்லுங்க. பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க எல்லாம் பேசுங்க. பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறவங்க எல்லாம் பேசுங்க. நடக்கணும்னு விரும்புறவங்க எல்லாம் சொல்லுங்க. கனி கொடுக்காத வேலைகள் கனி கொடுப்பதாக, வராத உயர்வுகள் வருவதாக, ப்ரமோஷனே வராமல் இருக்கிற காரியங்களுக்குள்ள ப்ரமோஷன் வருவதாக, பிள்ளை பெறவே முடியாது என்று மருத்துவம் சொன்னால் அதற்குள்ளே பிள்ளை வருவதாக. ஓ இனி இதற்குள்ளே ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. ஓ 25 ஆண்டுகளிலே ஒன்றுமே நடக்கவில்லை. இனி இதில் பலன் வருமா? கர்த்தர் பலனை கொண்டு வருவார். என் தேவனால முடியாது என்ன? தம்முடைய சத்தம் பலனை கொண்டு வரும். ஈன முடியாத காரியத்தை ஈனும்படிக்கு செய்கிற கர்த்தருடைய சத்தம் அதற்குள்ள ஒரு பலனை கொண்டு வரும்.
விருத்தி ஆக முடியாத பிசினஸ் கர்த்தர் விருத்தி ஆக்குவார். 10 கடை என்ன சுத்தி போட்டுட்டாயா, எனக்கு இனி வாய்ப்பே கிடையாது. அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பை தருவாராக. பெண்மான்கள் ஈனும்படி செய்து, அல்லேலூயா. பெண்மான்கள் சொல்லுங்க, ஈனும்படி செய்வார், ப்ரொடக்டிவா மாத்துவார். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா you will become more productive. அல்லேலூயா. மன ஆராதனை கூட சொன்ன, படிக்கிற பிள்ளைங்க இதுவரையில சுட்டு போட்டாலும், நிறைய பேர் அப்படியே அவங்க சாட்சியிலே சொல்லிப்பாங்க, மேக்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, சயின்ஸ் சுட்டு போட்டாலும். அப்படின்னா என்னன்னு எனக்கும் புரியல. நான் கூட ஒரு காலத்தில் சொன்ன மாதிரி ஞாபகது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணி பாரு, இனி இருக்கிற 10 நாள்ல உன்னை கர்த்தர் 80 மார்க் வாங்க வச்சிருவாரு சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. உன் பிள்ளைய நீ சபிக்காத, உன் பிள்ளைய பார்த்து ஒன்றும் வரலன்னு சொல்லாத, அதற்கு பதில் வார்த்தையை மாத்தி சொல்லு, ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை என் பிள்ளை மேலே உதிக்க செய்வீங்க, அது தொனிக்க ஆண்டவரே. என் பிள்ளைக்குள்ள நடக்காது இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி, இதுவரை என் பிள்ளைனால வராத அந்த ப்ரொடக்டிவிட்டி, என் புருஷனுடைய வருமானத்தினால வராத அந்த ப்ரொடக்டிவிட்டி, ஆண்டவரே இந்த வேலையினால வராத அந்த ப்ரொடக்டிவிட்டி, வராத அந்த பலனை கர்த்தர் கொண்டு வருகிறதற்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாய் குமுற பண்ணுவார். யாரெல்லாம் வாயை திறந்து சொல்றீங்களோ உங்களுடைய சத்தத்தை எழுப்பி சொல்லிக் கொண்டே இருங்க. கர்த்தர் அந்த சத்தத்தை குமுற பண்ணுவார். சத்தத்தை கர்த்தர் குமுற பண்ணுவார். அல்லேலூயா. அசையாதது அசையன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அசையாதது அசையும், கனி தராதது கனி கொடுக்கும், பலனிடாததுல பலன் வரும், யுத்தங்கள் ஓயும், பிரச்சனைகளுக்குள்ள தீர்வு வரும். சொல்லுங்க, பிரச்சனைக்குள்ள தீர்வு வரும். சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை கர்த்தர் தருவார். எந்த விரோதி எழும்பி நின்று நாம் பார், அப்படி அவனா உங்ககிட்ட பேசுறானா சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு விட்டுரு. என்ன தம்பி, சிரிச்சுக்கிட்டு கம்முன்னு விட்டுரு. கர்த்தர் அதை பார்த்துப்பார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துப்பார். சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துப்பார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் பார்த்துப்பார். ஆண்டவர் சொல்ற, யுத்தம் உனக்கு இல்லப்பா, யுத்தம் எனக்கு தான்ப்பா. I am running with a task. The task is not yours. ஆமென். நமக்கு வாழ்றதுக்கு தான் கர்த்தர் உரிமையை கொடுத்துருக்கிறார். சொல்லுங்க, வாழ்றதுக்கு. மனுஷனை படைச்சு ரொம்ப பெருமிதமா சொன்னா தெரியுமா, நீ சண்டை போடுற நான் சொன்னாரு. ஆதியாகமம் புஸ்தகம் 1:28 வாசிங்க, எடுங்க. என்ன சொன்னார்? எல்லாம் டேய் நான் பண்ணிட்டேன், இனிமேல் அவன் அடிச்சுக்கோ, அவன் பிடிச்சிக்கோ, அவன் போயிட்டு என்ன பண்ணு, எதையாவது பண்ணிட்டு கிடங்க, செத்து போங்க, ஏதாவது போய் என்ன சாபிச்சும் கிடங்கடா, அப்படியே சொன்னாரு. பின்பு தேவன் யாரை நோக்கி? மனுஷனை படைச்சவனை நோக்கி சொல்றாரு, நீங்கள் நல்லா சதமா வாசிக்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஆண்டு கொள்ளுங்கள். பாரியா, யாரையும் அவ்வளவு நல்லா சொல்லுவா? அப்பாவே காசு கொடுத்தா ஒரு 10 விஷயத்த சொல்லி தான் கொடுப்பாரு. பார்த்துப்பா, எங்க அப்பா எனக்குலாம் காசு கொடுத்த காலத்தை திரும்பி பார்க்கும்போது சொல்லுவார்ப்பா, காணிக்க காசுப்பா, கர்த்தருடைய பிள்ளைங்க கொடுக்குறாங்கப்பா, பார்த்து செலவு பண்ணுப்பா. அதை வச்சுனே இருக்கும்போதே அப்படி ஒரு பயமா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு பெருமிதமா சொல்றாரு பாரு, டேய் என்னால முடிஞ்சது உனக்கு நல்லதை பண்ணிட்டேன். என்ன சொல்லிட்டாரு? சூப்பரா உனக்கு பண்ணிட்டேன், எல்லாத்தையும் நல்லா தண்ணி பண்ணிட்டேன், நல்லா காத்த பண்ணிட்டேன், நல்லா நீ தங்கறதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ற பண்ணிட்டேன். நீ போய் என்ன பண்ணிக்காத, போராடிக்காத. இதை மாத்தி எழுதிருக்கலாம்ல, நான் என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன், இப்ப நீங்க ஒத்த சண்டை போட்டு வாங்கிக்கோங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு மாதிரி நிசப்தம் ஆயிட்டீங்க, கத்தினே இருக்கணுமா? மெல்ல பேசினா கேட்க மாட்டீங்களா? ஆண்டர் அப்படி எழுதி அப்படி இருந்து எப்படி இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். நான் என்னால பண்ணதை பண்ணப்பா, இனிமேல் அவங்க அடிச்சு வாங்கிக்கோங்க. ஒருத்த சண்டை போடணும், ஒருத்த என்ன பண்ணோம், அவனை ஏமாத்தி உன்னால எவ்வளவு டெக்னிக்கா வாங்க முடியுமோ அவ்வளவு போராடி வாங்கிக்கோ. அப்படி சொல்லியே என்ன சொல்றாரு, நான் பண்ணிட்டேன், இப்ப ஃப்ரீ ஆக்கிட்டேன் எல்லாத்தையும், அதனால நீ என்ன பண்ணு. அதான் சொல்றாரு. அதே ஆண்டவர் தான் இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, யுத்தம் உனக்குரியதல்ல,
யுத்தம். சத்தமா சொல்லுங்களேன். ஏன் ஒரு மாதிரி பப்பான்னு பேசுறீங்கன்னா? கெட்டவத்தையா சொல்லுங்க. நல்ல வார்த்தை சொல்லுங்க. யுத்தம் எனக்கு இல்ல, யுத்தத்தை செய்கிறவன் நான் அல்ல. சொல்லுங்க. விரோதம் எனது இல்ல, விரோதிக்கிறவன் நான் அல்ல, போராடுகிறவன் நான் அல்ல, போராட்டம் எனக்குரியது அல்ல, எல்லாம் கர்த்தருக்குரியது. விரோதியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், போராட்டங்களை கர்த்தர் ஜெயிப்பார், யுத்தத்தை கர்த்தர் மடங்கடித்து ஜெயத்தை கர்த்தர் எனக்கு தருகிறவர். அதுக்கு ஒரு ஆதாரத்தை தான் இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லும்படிக்கு சொல்றார். அது என்னவென்றால், என்னுடைய சத்தத்தை உன் நடுவிலே குமுற பண்ணுவேன். நல்லா கை தட்டுங்க. பரவாயில்ல, தட்டுறவன் நல்லா தட்டுங்க. மருத்துவம் சொல்லுதான், நல்லா கை தட்டிங்கன்னா ஹார்ட்டுக்கு நல்லதுன்ட்டு. ஹார்ட்டுக்கு நல்லதாகட்டும். ஐயா தட்டுங்கயா, ஹார்ட்டுக்கு நல்லதாகட்டும். வாக்கிங் போற மாதிரி நீங்க கொஞ்சம் வாக்கிங் மிஸ் பண்ணீங்கன்னா கையை தட்டிடுங்க உட்காந்து. கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலத்தை தருவாராக. அதே நேரத்தில் உங்களுக்குள்ள ஒரு உற்சாக ஆவியம் வந்து ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் அது பயன்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. சரி, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு ஆதாரமாய் சொல்லும் பொழுது கடந்த வாரங்களில் சொன்னேன், நோவாக்கு கர்த்தர் இதை சொல்றாரு. அவருடைய சத்தத்தை எழுப்புகிறார். எழுப்பி சொல்றாரு. ஒண்ணுமே நடக்காத ஒரு காலகட்டத்தில் எனக்கு, ஏன்னா அதுக்குள்ள போய் நான் திரும்ப பேசுறேன், இன்னைக்கு பேச வேண்டிய காரியத்தை முழுமையாய் பேச முடியாது. அது முதல் வாரத்தில் உங்களோடு சொன்னேன். ஆமேன். அந்த சத்தம் நோவாவுக்கு காரியங்களை ஆயத்தப்படுத்தினது. அதே சத்தம் 7:16 ஆயத்தப்படுத்தினது. 8:16 ஆதியாகமம் 8:16 அந்த சத்தம் அவனை பாதுகாத்து கொண்டது. 9:8:16 6:16 7:16 8:16 ஆதியாகமம் புத்தகத்தில் 6:16 அந்த சத்தம் என்ன பண்ணுச்சுங்க? அவனுக்கு ஒரு பேழையை ஆயத்தப்படுத்தினது. அல்லேலூயா. 7:16 அவருடைய சத்தம் படிச்சு அந்த பேழைக்குள்ளே அவனை வைத்து பாதுகாத்து கொண்டது. அல்லேலூயா. 8:16 அதே ஆண்டவருடைய சத்தத்தோடு கூட சொல்றாரு, இப்போ புறப்பட்டு போய் நீங்க என்ன பண்ணுங்க, பலுகி பெருங்கன்னு சொல்லி அந்த சத்தம் அவனை புறப்பட பண்ணி அவனை ஒரு பலுக்கத்திலும் பெருக்கத்திலும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. இதை கடந்த வாரங்கள் உங்களுக்கு சொன்னேன். நீங்க ஒருவேளை வீட்டில் வாசிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த வசனத்தை கேட்காது இருக்கிற பட்சத்தில் 1ஆம் தேதி ஆராதனைக்கு நேரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த முழு பிரசங்கமும் இருக்கும். நல்லா கேட்டு என்ன பண்ணுங்க, திருப்பி தெரியாத காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அவ்வளோலாம் நான் செஞ்சிட்டேன்னா இன்னும் ரொம்ப விசுவாசத்தில் எங்கேயோ இருந்திருப்பேனே அப்படின்னீங்கன்னா செஞ்சு பாருங்க, விசுவாசத்தில் எங்கேயோ போயிடுவீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஒவ்வொரு பிரசங்கத்தையும் சாதாரணமாக பண்ணுறது இல்லை, போராடி கர்த்தர் கொடுக்குற அந்த நேரத்தை பயன்படுத்தி இதை உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த காலையிலும் இதே வசனத்துடைய அடுத்த பகுதி சொல்லுது என்னதுங்களா, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். கொஞ்ச நேரம் நல்லா கூர்ந்து கவனிங்க. அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு விளக்க கர்த்தர் உதவி செய்வார். அந்த நேரத்தை நீங்கள் நல்லா பிரயோஜனப்படுத்தி ஒரு நல்லா கொஞ்சம் தூங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தூங்குங்க. கேட்குற ஒரு 10 பேருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த ஒரு காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நிச்சயமா என்னால் சொல்ல முடியும். ஏனென்றால் இது ஒரு தீர்க்கசனமாய் இதை கர்த்தருடைய பெரிய பாரத்தோடு கூட இந்த இடத்துல பேசின அதே மனுஷனுடைய சரித்திரத்திலிருந்து பேசினாலும் இது இன்னும் கூட ஆழமாய் பேசுகிறதற்கு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய கிருபையை பாராட்டினார். யோசேப்பை கர்த்தர் காண்பிக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையுடைய அந்திம நாட்களை இல்லை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறின காலத்தை பார்க்கும் பொழுது அது உண்மையா இந்த வசனத்துக்கு பொருந்துகிறதுக்கு எதுவாக இருக்கிறது. எப்படின்னா, ஒரு மனுஷன் சிறைச்சாலையில் இருந்தா தெரியாதவர்களுக்கு தெரிஞ்சுக்கிறது சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு ஞாபகப்படுத்துறது சொல்றேன். சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு என்ன வேணும்? நல்ல ஆகாரம் வேணும். சிறைச்சாலை இருக்கிறவங்க அடுத்த கட்டத்தில் என்ன வேணும்னா விடுதலை, ஜாமீனோ என்ன சொல்றாங்க, நிறைய இன்னைக்கு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி விடுதலை ஆகி பெயில்ல இல்ல வெளில வந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனா சிறைச்சாலையில் இருக்கிறவன், the man who was in prison has become a prime minister. யோசிச்சு பார்க்க முடியுதா? 2 P வார்த்தை தான், ஆனா யோசிக்கவே முடியாத வார்த்தைகள். ஒன்று சிறைச்சாலை. சிறைச்சாலை யார் இருப்பா? அக்யூஸ்ட் இருப்பான். சிறைச்சாலை யார் இருப்பான்? அது இவன் போன கேஸ் என்னன்னா போக்ஸ்கோ, அந்த கேஸ்ல போய்கிறாரு இவரு. என்ன சொல்லிட்டாங்க, அந்த வீட்டில் இருக்கிற இந்த போஸ்கோல அது என்னது ஒரு குற்ற கிரைம்ல கூட்டின்னு போயிட்டான். அது யாரு? ஒரு பயங்கரமான அதிகாரி வீட்டில் இவர் கையை வச்சிட்டான்னு சொல்லி இவரை கூட்டு போய் உள்ள போட்டுக்கிறாங்க. இவர் எப்படிங்க பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியும்? அன்இமேஜினபிள், கிரகிக்கவே முடியாது. ஆனால் என் தேவன் கிரகிக்க முடியாததை செய்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா உன் பட்சத்தில் இருந்து அதனால சொன்னேன், அவர் சத்தம் குமுறும் பொழுது வாதாட முடியாததை அவர் வாதாடுவார், ஜெயிக்க முடியாத அவர் ஜெயிப்பார். நீ யுத்தம் பண்ண முடியாத அவர் உனக்கு யுத்தம் பண்ணுவார். நீ தீர்க்க முடியாத அவர் தீர்த்து
ஒரே நொடி பொழுதுல ஒரே நாளில சிறைச்சாலையை உன் சிரசின் மேல் அதிகாரமாய் மாற்றுகிறவர் என்னுடைய ஆண்டவர். நம்புனீங்கன்னா நடக்கும். இல்ல இதெல்லாம் நம்புகிறதுக்கே முடியாது, ஆனா கத்தரை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போறேன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. நான் அப்படி விடுறதுக்கு ஆயத்தமா இல்ல. ஒரு பெரிய வெற்றியை திரள் திரளா இந்த இடத்துல பார்க்கிறதற்காக நின்று உயிர் கொடுத்து பேசிட்டு தான் இருக்கிறேன். இந்த சபை எத்தனை மடங்கு வளர போது நீங்க பாப்பீங்க. பொறாமையா இருக்கிறவன் கையன் தட்ட மாட்டற, பொய்யாம இருக்கிறவன் ஆமேன்னு சொல்ல மாட்டேன், நீ பார்க்கவே மாட்டேன். அப்படின்னா தான் பார்க்கணும்னு விரும்புறவன் கையை தட்டு கூடவே பார்ப்பேன். நான் சொல்றேன் கேளுங்க. ஆண்டு இதை நான் தியானித்து கொண்டிருக்கும் இந்த வாரங்களை திரும்ப சொன்னாரு. சில கூட்டங்களுக்கு நான் போய் பேசும் பொழுது, வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு போனேன், அங்கங்கே பேசுறது போகும்போது சில இடங்கள்ல நான் போய் சீக்கிரம் உட்காந்துப்பேன், லேட்டா வருவாங்க. ஆண்டு சொன்னார், காலம் மாறுதுப்பா, கவலைப்படாத. ஒரு நாள் வருகிறது, ஒரு காலம் மாறுகிறது. நீ அந்த கூட்டத்தில் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடியே திரள் திரளாய் ஆயிரங்கள ஜனங்களை உட்கார்ந்துருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நான் மாற்றுகிறேன். இதே சபையில பிரதர் எழுதி வச்சுங்க. இன்னைக்கு திரும்ப இன்னொரு முறை உங்க டைரியில எழுதுங்க. இந்த சபையில இடம் கொள்ளாமல் போக மட்டுமாய் ஆராதனைகள் நடந்து கொண்டே இருக்கும். 7 ஆராதனை நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள்ல ஓயவே ஓயாது. இந்த இடத்துல திரள் திரளா எங்கெங்கிருந்தோ ஜனங்களை கர்த்தர் கொண்டு வருவார். அற்புத அடையாளங்கள் திரளாய் நடந்து கொண்டே இருக்கும். இந்த இடத்துல இடம் போதல, இன்னும் பெருசாக்கணும். இடம் போதல, வலதுபுறத்துல இடதுபுறத்துல இடத்தை வாங்கிட்டேரு, இடம் போதலன்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற ஒரு காலத்துக்குள்ள கர்த்தர் வருகிறார். I speak that season as a season of supernatural. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் beyond your understanding will be the season of supernatural. என் சிந்தனையிலே கிரகிக்க முடியாதுதான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில மாற்றுகிறது. ஆனால் இதே மனுஷனுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்களேன். படுத்து இருக்கிறான் சிறைச்சாலைக்குள்ள. சிறைச்சாலை எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கூகுள் பண்ணியோ இல்லை இன்னைக்கு இருக்கிற உபகரணங்களை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சிறைச்சாலை எப்படி இருக்கும்? அதுவும் அந்த காலத்தில் இருந்த சிறைச்சாலைகளும் அப்படிதான் இருந்துச்சு. வெளிச்சமே உள்ள போக முடியாது. இவனுக்கு ஒரு வெளிச்சத்தை போவே முடியாத ஒரு இடத்துல ஆகாரத்தை வேணா அப்படி தட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. ஆகாரத்தில் எடுத்து என்னப்பா சாப்பிடுன்னு பரிமாறி இருப்பாங்களா? புறமதிச்சு அவனை உதாசீனப்படுத்தி இருப்பானுங்க. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க முடியாத அளவுக்கு அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ள இருந்தவனுக்கு ஒரு நாள் ஒரு சத்தம் வருகிறது. உன்னை வெளியில கூப்பிடுறாங்க. சாதாரணமாய் அல்ல, உன்னை கௌரவமா கூட்டினர சொல்லியிருக்கிறான்னு கூட்டு வந்து சட்டை அவன் போட்டிருந்த உடைகளை மாற்றுகிறார்கள். அவனை இன்னும் கொஞ்சம் நம்ம குரூம் பண்றாங்க. அவனுடைய பரிமாணத்தை வேறு விதத்துல மாற்றி கொஞ்சம் நேரத்திலேயே எப்படி காரியங்கள் மாறுது என்றால், நீ இந்த தேசத்திற்கு கவர்னரா மாறுறப்பா, நீ தான்பா பிரைம் மினிஸ்டரா மாறுறனா எப்படிங்க ஏத்துக்க முடியும்? ஒரு பக்கத்தில் அவங்க அப்பா நினைச்சு என்ன பண்ணிட்டாரு, என் புள்ள மரிச்சுதான், இதோட நான் போய் அவனை பரலோகத்துல தான் பார்ப்பேன். அப்படி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டார் அப்பா. ஏன்னா சட்டையில எடுத்து போயிட்டு ஐடென்டிபிகேஷன் காமிச்சிட்டாங்க. அவர் அடிச்சு கொன்னதையும் அவனுக்கு ரத்தம் வந்ததையும் எல்லாம் ஒரு கன்க்ளூஷன் வந்துருச்சு. ஆனா அதே அப்பாவுக்கு ஒரு நாள் ஒரு சம்பவம் வருது, ஒரு செய்தி போது, உன் பையன் மரிக்கல, அந்த தேசத்திலேயே அவன் ஒரு அதிபதியாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். இதுதாங்க கிரகிக்க முடியாத ஒரு காரியம். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. எவனோ ஒருத்த கதையை சொல்லிட்டு நான் போறதுக்கு நிக்கல. உன் சம்பவத்தை, உன் சூழ்நிலை, நீ போய் கொண்டிருக்கிற உன்னுடைய காரியங்களை வைத்து யோசி. அங்க இருக்கிறதுல இன்னொரு படியில கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்த போறதா நீ கிரகிக்கவே முடியாத ஒன்றை கர்த்தர் செய்ய வல்லவர் என்று இன்றைக்கு இந்த காலையில ஆண்டவருடைய ஒரு பலத்தோடு கூட அபிஷேகத்தில் உறுதியாய் நின்று இன்றைக்கு தைரியமாய் சொல்லுகிறேன். உங்களுடைய விசுவாச கற்பனைகள், உங்களுடைய விசுவாச திறன் உனக்குள்ள எழுப்பப்பட்டு இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. But before that, listen to me carefully. But before all this could happen, there was this first season that happened in his life. முதல் ஒரு காலகட்டம், a season of suffocation, a season where he was stuck. அதுதான் சொல்லுவேன், குழியின் காலம். முதல் காலம் என்னதுங்க?
சொல்லுங்களேன். குழியில் அகப்பட்ட ஒரு காலம். ஏன் வாய் தந்து பேச மாட்டீங்களா? சொல்லுங்க. மாட்டிட்டு இருக்கிறையா, விமோச்சனமே இல்லாத மாதிரி இருக்குதையா, நிறைய ஜோம் பண்றையா, தரிசனம் கொடுத்துக்கிறாரியா. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. புரியுற ஒரு 5 பேர் இன்னைக்கு வாங்கிட்டு போங்க. பெரிய பெரிய பிசினஸ் மேனை கர்த்தர் இங்க உட்கார வச்சு பேசிட்டு இருக்கிறார். பெரிய பெரிய அதிபதிகளை இங்க உட்காரு. உன் பிள்ளை நாளைக்கு இந்த ராஜரிகத்துல உட்கார போற சிலர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அந்த தியானத்தோடு கூட நீ கேட்பனா, ஒரு நாள் இந்த சாட்சியை நீ சொல்லுவ. அப்படிப்பட்டவர்களிடத்துல கர்த்தர் பேசும்படி எழுப்பி கொண்டிருக்கிறார். கர்ப்பத்திலே கர்ப்பம் தரிக்காத ஒரு பிள்ளைக்காய் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ உன்னுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்குது? தரிசனத்தை பெற்ற அந்த மனுஷன் இன்றைக்கு ஒரு காலத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அது என்ன காலம் தெரியுமா? குழியில அகப்பட்ட ஒரு காலமா இருக்கிறது. ஏன்? விரோதத்தினால ஒரு குழியில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். This was a season of suffocation. மூச்சு விட முடியல, மாட்டிக்கிட்டான். என்னையா தரிசனம், என்னையா வாக்குதத்தம், இதெல்லாம் எப்படியா நிறைவேறதுக்கு சாத்தியம்? என்னையா பேசுறீங்க? குழியில மாட்டிக்கிட்டு இருந்தா இதெல்லாம் கேட்கறதுக்கு சாத்தியமா இருக்குமா? அதனால்தான் இந்த மனுஷன் எடுத்து பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலில் நின்று இந்த இடத்துல பேசி கொண்டிருக்க. எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல? புரிஞ்சா கொஞ்சம் கையை காட்டுங்க. புரிஞ்சா கொஞ்சம் கையை காட்டுங்க. குழியின் காலம் ஒரு முடிவின் காலம் அல்ல. சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. குழியின் காலம் ஒரு முடிவின் காலம் அல்ல. Pit is a time of preparation. Please write it down. Pit is a time of preparation. Pit is a time that is positioning you. உன்னை ஒரு உகந்த காலத்திற்காய் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறதான் அந்த குழியின் காலமாய் இருக்கிறது. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்றங்க. சொல்லுங்க. அதிகமாய் பேசுகிறோம், நல்லா பேசுங்க. இன்னைக்கு ஒரு உற்சாகம். தம்பி, இந்த வேலையிலேயே மாட்டிக்கிட்ட, இந்த சூழ்நிலையிலே மாட்டிக்கிட்ட, இங்கேயே மாட்டிக்கிட்ட, இனி விமோசனமே இல்ல, இனி எந்த முன்னேற்றம் வரப்போகுது இல்ல 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 இல்ல. அது உன்னுடைய முடிவல்ல. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம் உனக்காய் காத்திருக்கிறது. யார் அதை நம்புறீங்களோ? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம் காத்திருக்கிறது. நீ சிந்திக்கிறதுக்கு மேலாய் செயல். அதனால்தான் இன்னைக்கு அந்த 2வது ஆராதனையில் ஆட்கள் குறைந்தாலும் என் கற்பனை எப்படி தெரியுமா இருக்குது? அங்க வரைக்கும் ஜனங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இங்க இருந்து பல்லாவரம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் மடிப்பாக்க வரைக்கும் உட்காந்துக்கிற மாதிரி, இந்த பக்கம் மேடவாக்க கூட்டாடு வரைக்கும் உட்காந்துக்கிற மாதிரி, இடமே இல்லாததால பின்னால வேலைச்சேரி வரைக்கும் உட்காந்துக்கிற மாதிரி தான் இன்னைக்கு கற்பனையை போட்டு பேசுகிறையா. ஏன்னா இது எனக்கு ஒருவேளை என்னை பரீட்சை பார்க்கிற காலம். ஆனா எனக்கு தெரியும் இந்த இடத்துல எப்படி நின்னு பேசுவேன். இன்னைக்கு அந்த வேலையில மாட்டிக்கிட்டேன். அந்த வேலையில தான் ஒரு நாள் இயற்கைக்கு அப்பாற்பட்டத்துல நடக்க போகுது. ஒருத்தர் என்கிட்ட சாட்சி சொல்லிட்டு போனாங்க. பாஸ்டர், ஒரு நாள் தீர்க்கதரிசனமா சொன்னீங்க, என்ன சீனியர் மேனேஜர் ஆக்கிடுவார் கர்த்தர்ன்ட்டு. ஆனா எப்படி நடக்கும்னு தெரியாது. இப்பதான் அடுத்த லெவலுக்கே வந்தேன். ஆனா நீங்க பேசும்போது ஒண்ணு நான் யோசித்தேன் என் மனசுல, என் சீனியர் மேனேஜரு வேலையை விட்டு போறாரு, இப்ப அந்த பொசிஷன் காலி ஆகுது. ஆனா 2-3 ஜம்ப் கொடுத்தாதான் அந்த சீனியர் மேனேஜர் ஆக முடியும். நான் சொன்னேன், கெட் ரெடி, கர்த்தர் உனக்கு அதை செய்ய போறாரு. அந்த 3 படியை சுலபமாய் ஒரே ஜம்ப்ல தான் கர்த்தர் உனக்கு கொண்டு வர போறார். அதுதான், ஏன்னா நீ அடுத்த படிக்கு தான் நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். ஆனா 3வது படியில நிக்க வைக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம். அதே மனுஷன் என்னிடத்துல சொன்னது, ஒரு நாள் சொன்னது, நான் மாட்டிட்டு இருக்கிற இதே வேலையில விட்டுட்டு போயிட்டேனா வாழ்வாதாரம் நடக்குமா எனக்கு தெரியல. But I'm telling you, this season of pit is a time of preparation. இந்த குழியின் காலம் ஆண்டவருனே ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காலத்துக்குள்ள கொண்டு வருகிறதுக்காய் ஆண்டவருனே ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலமாக இருக்கிறது. எத்தனை பேர் நோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நோடு கூட சொல்லுவீங்க? யோசித்து பாருங்க. பகையினால தூக்கி போடப்பட்டான். அவங்ககிட்ட போயிட்டு அந்த குழியில் நின்று கையை பிடிச்சி தூக்குனவன், வாடா உன்னை ராஜாவுக்கு போறான்னா அவன் சொல்லுவான், இங்கேயே விட்டுரு. நான் என்ன பண்றேன், இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை சொன்னதுக்கே இவ்வளவு பெரிய பிரச்சனைனா இன்னனால போராட முடியாதுன்னு சொல்லி விட்டு கொடுக்கல. எழும்பி அடுத்த காலத்துக்குள்ள வருகிறான். குழியின் காலம் கடந்து அடிமையின் காலமாய் மாறிவிட்டது. எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? ஆண்டவர் இதை எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கும் பொழுது
ஏன்னா தெரியல, நான் நேற்றுக்கு ஒரு இடத்துல பிரசங்கம் செய்யும் போது முந்தா நேற்று அதுக்கு தான் இதை உட்காந்து என்னமோ தெரியல, நான் இதை ஆயத்து. ஆனால் ஆண்டவர் அங்கே என்னை பேசவே வைக்கல. ஆனால் சொன்ன இதை எத்தும் போய் இங்கே பேசு, நான் அதை கொலைட் பண்ணுறேன் அப்படின்னாரு. நேற்று காலில் தான் உட்காந்து நான் திரும்ப வாசிக்கும் பொழுது இந்த சபையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நான் செயல்படுகிற ஒரு காலகட்டம் துவங்கி இருக்கிறது என்ற எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு 7-8 நாட்களாய் என்னால் இயன்ற அளவுக்கு எல்லாரோட வீடுகளை சந்தித்தேன். ஜாஷ் உடனே கோவப்படுவான், எங்கள் வீட்டுக்கு வரலையே அப்படின்ட்டு. கொஞ்சம் அவுட்டர் மாத்திரம் போல, இன்னர் ஏரியா மாத்திரம் கவர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு நான் போயிட்டு வந்து ரொம்ப துக்கத்தின் ஆவியில, துக்கனா ரொம்ப ஒரு மாதிரி மனசோர்வு ஆவி, ரொம்ப தொய்வுகள், பலவீனங்கள், வறுமை. இதில் எப்படா இனி அடுத்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் என் வீட்டுக்குள்ள வந்து ராத்திரியில் வந்த உடனே. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட சொல்லுறாரு, என்கிட்ட பேசுனார், இந்த காலம் மாறும், இதே ஆட்கள் தான் வேற மாதிரி மாற்ற போறேனார். யாருக்கு புரிதோ தெரியல, ஆனால் தான் உயிரை போட்டு பேசிட்டு இருக்கிறேன், ஆனால் தான் என் தொண்டை கிழிய நின்று பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் இன்னொரு இடத்துல போய் கத்தணும். அந்த பாஸ்டர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு கூட 2 மணி நேரம் பேசுங்க ஆனாரு. 7க்கு வாங்க, 6:30க்கு வாங்க, 8:30க்கு முடிக்கணும். நான் சொன்னேன், எனக்கே தெரியாது, என் தொண்டை உங்களுக்கு தெரியுது, கிராக் ஆகிட்டே இருக்குது. நாளைக்கு காலையில் நான் கேங்டாக் போகிறேன், சிக்கிம் போகிறேன். ஆனால் ஏன் தெரியுமா இவ்வளோ பலத்தை கொண்டு அழுத்தி பேசிட்டு இருக்கிறேன்? இந்த காலங்கள் இங்கே மாற நாட்கள் துவங்கி இருக்கிறது. அதனால ஆண்டுகிட்ட ராத்திரி படுக்கும்போது கேட்ட, ஆண்டவரே ஒரு பலத்தை கொடுத்து இதை போய் சத்தமா பிரகடனம் பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாராவது ஒரு 10 பேர் நம்பிட்டு ஆண்டவரே, நம்பிக்கை நான் கொண்டு வர முடியாது ஆண்டவரே, பிரசங்கிக்கிறது பலத்தை கொண்டு தான் பிரசங்க முடியும். ஆனா ஒரு 10 பேரை ஒவ்வொரு ஆராதனையில எனக்காக ரெடி பண்ணுங்க ஆண்டவரே, இந்த சபைக்காக ரெடி பண்ணுங்க ஆண்டவரே. 10 பிசினஸ்மேன், 10 அதிகாரிகள் இயேசுவின் நாமத்தில் அரசாங்க அலுவலகத்தில் பெரிய வரிகளை நிற்கிற வருங்கால சந்ததிகளை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இந்த பகுதியில் கர்த்தர் ஏற்படுத்துவீர் ஆண்டவரே. எங்க பிள்ளைகள் ஆளுகிறவர்களாய் மாறுவார்கள், எங்க பிள்ளைகள் ராஜாங்கத்தில் உட்கார்றதுக்காய் மாறுவாங்க. இன்னைக்கு என் ஜனம் ஒரு இடத்துல அகப்பட்டு இருக்கிறது, மாட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது, ஒரு வறுமையில மாட்டிக்கிட்டு இருக்குது, ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வீட்டில் உட்கார்ந்து பேசியிருந்தா ஒரு நாளே போயிருக்கோம். ஆண்டவர் சொன்னார், இதுக்காக ஜெபம் பண்ணு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ண துவங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்க போற ஒரு காலத்துக்காக ஜெபம் பண்ணு. விடாத, மூச்சை கொடுத்து பிரசங்கம் பண்ண தொடங்கு. மூச்சை கொடுத்து சொல்லு. நான் சொல்ற வார்த்தையை பேச துவங்கு. நான் பேசுற வார்த்தையை பேசு. இயற்கை யோசேப்புக்கு நான் செய்வேன் என்றால் உனக்கும் செய்வேன். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்பி சொல்லுவீங்க, யோசேப்புக்கு கர்த்தர் செய்வார் என்றால் எனக்கும் செய்வார்? பேசு பேசு. யோசேப்புக்கு செய்வார், என் பிள்ளைக்கு செய்வார், என் சந்ததிக்கு செய்வார், இந்த சபையில செய்வார். யோசேப்புக்கு செய்த அதே ஆண்டவர் இங்கே செய்வார். ஆண்டவர் மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். ஹலோ, let me remind you, our God is not dead. He is even more powerful than the days of Joseph. யோசேப்பின் காலத்தை விட இன்றைக்கு இன்னும் கூட அதிக வல்லமையோடு கூட கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம். இந்த குழி உன்னை முடிச்சிராது. சொல்லுங்க, அகப்பட்டிருக்கிற the season that I'm stuck. That's why I termed it like that. A season where I am stuck. மாட்டிட்டு இருக்கிறையா? மாட்டின் இருக்கிறதுலாம் கொஞ்சம் தான், அது ஒரு காலம் தான். அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை உனக்காய் காத்திருக்கிறேன். கர்த்தருடைய கரம் வருகிறது. The Lord is stretching forth his hand. கர்த்தருடைய கரத்தை உன் மேல நீட்டுறாரு. கர்த்தர் தம்முடைய கரத்தை உன் மேல நீட்டுறாரு. கர்த்தருடைய கரத்தை அன்றைக்கு யோசேப்பு மாட்டிட்டு அந்த குழியில் அகப்பட்டிருக்கும் போது, இவன் வாழ்க்கை முடிஞ்சிடும் நினைச்சு சகோதரன் நினைக்கும் பொழுது கர்த்தர் வேறு ஒரு ஆலோசனையை கொண்டு வருகிறார். அந்த சத்தம், அவனுடைய சத்தம் வேறு ஒரு ஆலோசனையை கொண்டு வருகிறது. அவனை சாவடிச்சிடக்கூடாது, அவனை தூக்கி போர்த்திபார் வீட்டுக்கு கொண்டு போனோம், அவனை கொண்டு போனோம். அங்க போய் அவன் அடிமையா இருந்தாலும் அவனுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலத்தை வைத்திருக்கிறேன், அந்த காலத்துக்குள்ள அவனை கொண்டு போக வேண்டும் என்று கர்த்தருடைய சத்தம் அங்கே தொனிக்க துவங்கிறது. எவன் விரோதத்தில் தூக்கி போட்டானோ அவனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. யோசித்து பாருங்க, நினைச்சிருந்தா அதே அண்ணன் தம்பிங்க விட்டுட்டு போயிட்டு இருக்கலாம். The choice was in their hands. கவனிக்கிறீங்களா?
கேட்ட கதையை சொல்லிட்டு போறதுக்கு நான் இங்க வரல, எனக்கு வேலை இல்லையாண்ணா. இதுல இருக்கிற ஒரு 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 வெளிப்பாட்டை பெற்றுங்க. எவன் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி உன்னை தூக்கி குழியில போடுறானோ அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணி கையை தூக்கி விடுவான். நல்லா வேணும்னா கையை தட்டு, நல்லா வேணும் ஆமான்னு சொல்லு. யோசேப்புக்கு ஆச்சரியமா இருக்கு. டேய் நீங்க ஏன்டா கையை புட்டி எடுக்கிறீங்க, நீங்க தான்டா தள்ளி விட்டீங்க. அவனுங்க பேசுறது கேட்டான்ல, அவனை முடிச்சுன்னு சொல்லி அப்பாட்ட போய் சொல்லிடலாம். எப்ப பார்த்தாலும் இவன் ஒரு பெரிய ட்ரபிளா இருந்துனே இருக்கிறான். லெட் அஸ் ஃபினிஷ் ஹிம். ஆனா அவனுங்களே கையை போடுறானுங்க. டே வாடா, டே எப்படியோ போச்சு போடா. எவன் உன்னை தள்ளி விடுறானோ அவனே ஒரு தூக்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்யும். யார் நம்பரையோ தெரியல. இதை முதல் ஆராதனை கூட சொல்ல, நான் திருக்கசனமா இது 2வது ஆராதனை பேசி கொண்டிருக்கிறேன். ஒளிபரப்புல உட்கார்ந்து கொண்டு தள்ளிட்டான் குழியில. ஐ எம் ஸ்டக் இன் தி பிட். ஓ, இந்த குழியில மாட்டிக்கிட்டேன். ஓ, திஸ் இஸ் சீசன் தட் ஐ அம் ஸ்டக். இதுல நான் மாட்டிட்டு இருக்கிறேன். ஐயோ, இதுல மாட்டிட்டு இருக்கிறேன். ஐயோ, இனி எனக்கு விமோசனமே இல்ல, என் பிள்ளைக்கு விமோசனமே இல்ல. எவன் தள்ளனானோ அவனை கொண்டே கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தூக்குறதற்கு அவருடைய அதிகாரம் செயல்பட துவங்கும். மக்கா ரேபாக்கா சோரேதனா மக்கா ஏகமாலா ரகபா ரதானா ஏ ஷீமா ரதாரானா கபோல ரகபரா ஏகமாரோதேரானா மக்கா. எவனா 10 பேர் நினைச்சா உன்னை குழியில போட்டுற முடியுமா? கர்த்தருடைய அதிகாரம் உன் மேல இருக்கிறது. நான் கேட்டா பதில உடனே சொல்லணும், முழிக்கூடா திருத்துருன்ட்டு. உன்னை தூக்கி எவனா குழியில போட முடியுமா? தரிசனம் பெற்றவன் இவன். யோசேப்பு யாரியா? அதுக்கு நீ 7 அண்ணன் தம்பிக்கு தூக்கி போய் அவன் உள்ள போட்டாங்கன்னா செத்துருவானா? சீனியர் மேனேஜரு, வைஸ் பிரசிடென்ட், பெல்ட் போட்டுக்கிறவன், பெல்ட் போடாதவன் எல்லாம் சேர்ந்து உனக்கு சூழ்ச்சி பண்ணி உன்னை அமுக்கணும்னு நினைச்சா உன்னை அமுக்க முடியுமா? முடியாது. சொல்றா, முடியாது. எவனோ நினைச்சு இந்த தேசத்தை ஆண்டு நான் ஏன் தேசம் ஆகிடும் நினைச்சா முடிய மாட்டான். முடியாதுடா, போங்கடா, கட் பண்ணி போடுங்கடா, பார்த்துக்கலாம்டா, வரத்தை பார்த்துக்கலாம்டா. சும்மா பயந்து பேசி நிற்க முடியாது. இப்படிப்பட்ட ஆமான்களை கர்த்தர் ஒடுக்கிற ஒரு காலம் இந்த தேசத்துக்கு வருது. ஆமான்கள் ஒடுக்கப்படுவார்கள். என் தேசத்தில் ஆமானுடைய ஆவிகள் இனி அசைவாட முடியாது, கிரியை செய்ய முடியாது. நீ குழியில போட்டு இந்த கிறிஸ்தவத்தை, இந்த சபைகளை ஓ ஆண்டவரை துன்பப்படுத்த நினைப்பா என்றால் நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் என்று எழும்பி பதில் சொல்லுவார். நீ எங்களை ஒடுக்கிறியா? எங்களையாடா ஒடுக்கிற? எங்களை ஒடுக்கலடா. அவர் ஒரு நாள் வாயை திறந்து சொல்லுவார், துன்பப்படுத்துக கிறிஸ்து நான். என்னெல்லாம் ஒரு முறை தான் துன்பப்படுத்த முடியும்ட்டாரு. ஒரு முறை தான் அதுக்கு ஒப்புவிப்பு. ஒரு முறை துன்பப்படுத்தலாம், ஒரு முறை சிலுவையில் அறையலாம், அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தாச்சு. இனிமேல் என்ன நீ துன்பப்படுத்த முடியாது. யார் என் கூட இருக்கிறீங்க? சீசன் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் பிஃபோர் இட் ஹேப்பன்ஸ். கவனிங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல உன் சிந்தனைக்கு மேலான ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாக ஒரு குழியின் காலம் இருக்கிறது. இந்த குழியின் காலத்தில் you will be stuck. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் கையை ஒருத்தனை கொண்டு அனுப்புவார். அநேக நேரத்தில் யார் தள்ளானோ அவனையே தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் வைப்பார். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? இயற்கைக்கு அப்பாற்பட்டது நடக்கிறதுக்கு முன்னாடி 2வது ஒரு காலம் வருது, சீசன் ஆஃப் ஸ்லேவரி. I would term that a season of silence. அமைதலின் காலம். நான் அதுதான் அதை டேர்ம் பண்ணி எழுதினேன். The heaven was silence. பரலோகமே இவனுக்கு விரோதமாய் இழிவுகள் நடக்கும் பொழுது அமைதலா இருக்குது. சில நேரங்கள் அப்படி இருக்கும். சொல்லுங்க, அமைதலின் காலத்துல சொல்லுங்க கர்த்தரே பேசாத ஒரு மாதிரி இருப்பார். இன்னும் ரொம்ப அழகா சொல்லுங்க, விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க பரவாயில்ல, விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரியே இருக்கும். விட்டு வேடிக்கை பார்ப்பாரா? நான் சொன்னா நீங்க சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன சொல்றாரு? உன்னை விட்டு முடிங்க, டக்குன்னு என்னை விட்டு கைவிடுவதில்லை.
சீசன் ஆஃப் பிட், சீசன் ஆஃப் பியோனேஜ். அடிமைத்தனத்தின் காலத்திலும் கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டார். சொல்லுங்கயா, அந்த வசனத்தில் நீங்க கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனா போர்த்திபார் பொண்டாட்டி, போர்த்திபார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இவனை எப்படியாவது அடிமையாவே பார்க்கணும். ஆனா அவர்களுக்கு இவன் அடிமையாய் வைத்திருக்கிற காலம். ஆனா it was a season where God is processing his preparation in his life. கர்த்தர் எதை அவனுக்கு ஆயத்தப்படுத்தினாரோ அதை செயல்முறையாய் ஒரு பெரிய அதிகாரியா மாத்துறதுக்காக அங்க ஒரு ட்ரைனிங் டைம் போர்த்திபார் வீட்டில் கர்த்தர் வச்சிருந்தார். என் கூட எத்தனை பேருக்கு புரியுதோ? சரித்திரம் தெரிஞ்சா தம்பி நல்லா கவனிச்சிங்க. நாங்க இந்த வசனத்தை வாக்கு தத்தத்தெல்லாம் எத்தனை முறை சொல்லினேங்கிற ஒன்றும் நடக்கலையே. இது அமைதலின் காலம் சார். சொல்லுங்க, என்னது அமைதலின் காலத்துல பரலோகமே அமைதலா இருக்கும். சொல்லுங்க, அமைதலின் காலத்துல your process seems to be slow. Progress will be very slow. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 17 வயசுல வீட்டுல இருந்து கிளம்பி வந்தாரு தம்பி. எத்தனை வயசுல? 17வது வயசுல குழந்தை கையை போட்டு தூக்கி கூட்டின்னு வந்து போர்த்திபார் வீட்டில் விட்டாங்க. கொஞ்சம் வருஷம் அமைதலாவே போகுது. இவன் ஜெபிச்சிருக்க மாட்டானா? சொல்லுங்க, என்ன ஜெபம் பண்ணியிருப்பான்? நான் அந்த ஆண்டு எங்கள் அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க ஆண்டவரே, ஏதோ ஒரு வழி காமிங்க ஆண்டவரே, பஸ்ஸு கிஸ் அனுப்புங்க, எங்கள் அப்பாட்ட போயிடுறேன், இவனுக்கு கிட்ட இருக்கிற அந்த அடிமையாக இருக்குது எனக்கு பிடிக்கலான்ற முடியல ஆண்டவரே. கர்த்தர் பதில் கொடுத்துட்டாரா? யாரை அமிச்சாரா? தூதன் அமிச்சாரா? பரலோகமே அமைதலா இருந்துச்சியா? ஏன்னா ஆண்டு அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய உயர்வுக்கு. எத்தனை பேர் என்னோடு புரியுதுங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஒளிபரப்பில் உட்காந்து கேட்டுனா புரிஞ்சுங்க. If it's a season of silence, God is not stubborn. In the season of silence, many a time you just think God is stubborn in your life. No, God is not stubborn. ஆண்டு ரொம்ப விரக்தியாகிறாரு, ஒன்றும் பதிலே தரமாட்டார், ரொம்ப மூர்க்கமாகிறாரு, அமையலாகிறாரு. இல்லைங்க, உனக்கு பின்னால் இருந்து வேலை செய்யறாரு. ஏனென்றால் ஒரு பெரிய ஆயத்தத்தை ஆண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். என்னோடு பேசுங்க, ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. இது அடிமைத்தனத்தின் காலம் அல்ல, இது அமைதலின் காலம். சொல்லுங்க, அடிமைத்தனத்தின் காலம் அல்ல, இது ஒரு பெரிய அமைதலின் காலம். சொல்லுங்க, இந்த அமைதலின் காலத்துல, இந்த அமைதலின் காலத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு காலம் மாறுகிறதற்காய் இன்றைக்கு இந்த அமைதலின் காலத்தை கர்த்தரின் வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். லாமா ராமா சந்தாரானாமா. அதோட முடிச்சிருக்கலாமே. சொல்லுங்க, அதோட இல்லையே, அடுத்த காலத்துக்கு கூட்டு போறாரே. A season of prison. I would term it a season of struggle. போராட்டத்தின் காலம். அல்லேலூயா. ஒரு விசுவாசி என்ன இன்னொரு காலம் வச்சுக்கிறாரு? ஒரு இடத்துல அப்படியே நீ தங்கிடுவ. ரெண்டாவது ஒரு அமைதலின் காலம் இருக்குது. மூன்றாவது ஒரு காலம் என்னதுங்க? போராட்டத்தின் காலம். இந்த போராட்டத்தின் காலத்துல கர்த்தர் அவனை கொண்டு கிரியை வேற செய்யறாரு. பாத்தீங்களா? பானபாத்திரக்காரன் வந்து ஒரு நாள் ஒரு கனவை பார்த்துட்டு அப்படியே சொல்றாரு, இவர்வான் பேசுகிறார், குழப்பமாகுது, என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரிக்குதே, ஒரு மாதிரி. இவன் கூப்பிட்டு சொல்றான், வா உட்கார், வா, என்ன மேட்ரு சொல்லு. இவ்வளவுதானே, இதுதான் மேட்ரு. அவ்வளோ பெரிய இவன் டெஸ்பரேட் ஆயிட்டான். போராட்டத்தின் காலத்தில் நிறைய இடங்களை பாருங்க. போராட்டத்தின் காலத்தில் during the season of struggle you become more desperate. தப்பிச்சிடணும், எப்படியாவது என்ன பண்ணும். ஏன்னா போராட முடியாது, போராடுறதுக்கு பேலன் ரொம்ப குன்றிடும். ஆனால் தான் இவனே சொல்றான் அவன்கிட்ட, எப்பா நீ எப்படியோ வெளில போயிடுவ, வெளில போன என்ன பண்ண, தயவுசெய்து ஞாபகம் வச்சு எப்படியா ரெக்கமெண்ட் பண்ணி என்னை கூப்பிட்டு போயிடு. பரலோகம் பதிலே கொடுக்க மாட்டேந்தியா. வசனம் சொல்லுது 41 அதிகாரத்தின் துவக்கத்தில் 2 வருஷம் கழிஞ்சிச்சான். அவன் வெளில போய் ஜாலியாயிட்டான். 2 வருஷம் அவன் போய் சம்பளம் வாங்க தோண்டான், அவன் வாழ்க்கை நார்மல் ஆயிடுச்சு. இவர் இன்னும் சிறைச்சாலையிலே உட்காந்துக்கிறாரு. கூட்டி கழிச்சு 13வது வருஷம் வந்துருச்சு. என் கூட இருக்கிறீங்களா? முடிக்கணுன்ற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லைன்னா எப்படின்னா மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறீங்களா? முடிக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். யார் என்னோடு இருக்கிறீங்க? ராமேன் சொல்லுங்க, ராமேன் சொல்லுங்க.
இந்த காலங்கள், சொல்லுங்க, இந்த காலங்கள் கர்த்தரால் நியமிக்கப்படுகிறது. ஏனென்றால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. ஆமென். மாட்டிக்கிட்டேன், ரொம்ப நாள் மாட்டிட்டு இருக்க மாட்டேன். கர்த்தர் கரத்தை அனுப்புவார். அல்லேலூயா. அடிமையா இருக்கிறையா? ரொம்ப நாள் அடிமையா இருக்க மாட்டேன் சார். அமைதலா இருக்குது, அமைதல் ரொம்ப நாள் இருக்காது, பதில் வரும். அல்லேலூயா. போராட்டையா? போராட்டம் ரொம்ப நாள் இருக்காது, போராட்டத்துக்கு ஒரு பதிலை கர்த்தர் தருவார். யார் உங்களோடு கூட நான் உண்மையா சொல்றேன், பாரமாய் பேசுகிறேன், மனதார பேசுகிறேன். I'm empathizing with a lot of situations that's happening in our church family's life. நம்முடைய விசுவாச குடும்பங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அநேக சூழ்நிலைகளை இந்த வாரம் க்ளோஸா வீடுகளுக்கு வந்து பார்த்துட்டு வந்த உடனே ஆண்டவர் சொல்ற, இந்த காலம் மாறும், இந்த காலங்கள் மாறும். வாடகை வீடுகள் சொந்த வீடுகளாய் மாறும், வாடகை வீடுகள் சொந்த வீடுகளாய் மாறும். வருமானமே இல்லாத சூழ்நிலைகளுக்குள்ளே வருமானங்கள் வரும். பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. போராடுறான். 2 வருஷம் ஓடிடுச்சு. நமக்கு வேணா வாசிக்குது ரொம்ப சுலபமா இருக்குது. 2 வருஷம் ஆல்மோஸ்ட் அபவுட் 750 days, 750 நாட்களுக்கு மேல 2 வருஷம். தரிசனம் சொல்றாரு. அவன் பாட்டு நான் வேலையை பார்க்க போயிட்டான், இவன் பாட்டு இவன் வேலையை பார்த்துட்டு, இவன் பாவம் டெய்லியும் எழுந்துன்னு எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன யோசனை இருப்பாரு? என்ன யோசனை இருப்பாரு? வெளில விட்டாங்கன்னா போதண்டா, எப்படியோ ரூட்டை கிட்ட கண்டுபிடிச்சி அப்பா கிட்ட போயிட்டு இங்க இருந்தா சும்மாவே பழி சுமத்துறானுங்க. இவனுங்க என்ன பண்றானுங்க? வாழ விட மாட்டானுங்க. பேசாம எங்கேயாவது ஒரு ஊர் பக்கம் போயிட்டு எங்கேயா இருந்துக்கலாம் தான் என்ன பண்ணலாம். அப்படியே தோணி இருக்கும். விசுவாசமா இருந்தான். அல்லேலூயா. அவன் விசுவாசமா இருக்கான். விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறக்கூடாதுங்க. சொல்லுங்க, விசுவாசத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரா? யாருமே பதில் கொடுக்கல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, சொல்லியிருக்காரா? அவர் செய்வார். கர்த்தருக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரா? உன் குடும்பத்துக்கு சொல்லியிருக்காரா? உன் பிள்ளைக்கு சொல்லியிருக்கிறாரா? அவர் செய்வார். அது நடுவில் இந்த காலங்கள்லாம் வரும். சொல்லுங்க, எந்த காலத்தில் நீங்க இருக்க எனக்கு தெரியாது. 3 காலங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். அமைதலின் காலமா எனக்கு தெரியாது, ஒரு மாட்டிக்கொண்டிருக்கிற காலமா எனக்கு தெரியாது. You are stuck, I don't know, but this season will change. ராகாமா ஷேரோதானாமாகா. ஐயா, அதெல்லாம் தப்பிச்சு வந்துருப்ப, போராடுறையா, விசுவாசத்துல போராடுறையா, எப்படியா தப்பிச்சிருவேன், இந்த சிறையில இருந்து வெளியில வந்துருவேன், இந்த சிறையிருப்பு மாறும் என்று போராடி கொண்டிருக்கிறேன். மாறும், 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 மாறும். இந்த காலங்கள் மாறும். This season will change. Come on, open your mouth and declare. வாயை திறந்து சொல்லுங்க, இந்த காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த காலம் மாறும், இந்த காலம் மாறும். இந்த காலங்கள் மாறுகிறதற்கு கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். இந்த காலம் மாறுகிறதற்காய், என் வீட்டின் சூழ்நிலை மாறுகிறதற்காய், என் பிள்ளைகளுடைய சூழ்நிலை மாறுகிறதற்காய், இந்த சிறையிருப்பு மாறுகிறதற்காய் கர்த்தர் தம்முடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறார். அசையாதது அசையா, ஈன முடியாததை கர்த்தர் ஈன பண்ணுவார். ஓ, அமைதலா இருக்கிறதுக்குள்ள பதில் வரும். இந்த காலம் மாறும், இந்த காலம் மாறும். அப்படி 2 வருஷம் கடந்து போன இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தான் 41ஆம் அதிகாரம் நடக்கிறது. ஹல்லேலூயா. 37வது அதிகாரம் குழி, 39வது அதிகாரம் அடிமைத்தனம், 39 அடுத்த பகுதி சிறைச்சாலை, 40 ஃபுல்லா சிறைச்சாலை அனுபவங்கள், 41 காரியம் மாறுது. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? 3 அதிகாரத்துல கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருவார் என்றால், உன் வாழ்க்கையினுடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். பிரசங்கத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த கதையை செய்யாதீங்க. கர்த்தர் சொன்ன காரியத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரால செய்ய முடியும். இதுவரைக்கும் இவனை கண்ணிலே தெரியல. எப்படி பார்த்தாங்க?
ஒரு அதிகாரி வீட்டில் வந்து இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சியா, உன்னெல்லாம் அப்படிதான் பேசியிருந்தாங்க இல்ல? அப்படி பேசி இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பார்வோன் மாத்தி பேசுறான். 41ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருத்தன் இருக்கிறானாயா? ஏன் இந்த வசனத்தை வாசி சொல்றேன்னா, எந்த வாயி உன்னை எப்படி பேசிருச்சோ அந்த வாயினாலேயே நீ நல்லவன்னு சொல்ல வைக்கிறது கர்த்தரால முடியும். பத்தல பத்தல பத்தல, கர்த்தருக்கு பத்தாது பத்தாது. சொல்லுங்க, நீங்க அதை சொல்லுங்க, கையை தட்ட சொல்லுங்க. எந்த வாயினால என்னை குறை சொன்னானோ, எந்த வாயினால நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னானோ, எந்த வாயினால நீ உன் குடும்பமா நாசமா போன்னு சொன்னாங்களோ, அதே வாய் என்னை பார்த்து இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டது, இவனிடத்தில் ஆலோசனைக்கு போனோம். ராஜா சொல்றாயா, டக்கு 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 டக்குன்னு மாறுது. தெரியாதவர்களுக்காய் வாசிக்கிறேன், கேளுங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவனும். என்னடா இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருட்டு போய, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகாரி வீட்டிலே கைய வச்சுட்டான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்ப இவனுக்கு முடிவு கட்டணும்னு யோசிச்சிருந்தவங்க இப்ப சொல்றாங்க, உன்னை போல விவேகமும். இப்ப எல்லாரும் கையை தூக்கி ஜெபம் பண்ண நம்ம நினைக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்குள்ள இருக்கிறீர் என்பதை என்னை சுற்றி இருக்கிற பார்க்க செய்வீர். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஞானம், எனக்குள்ள இருக்கிற அறிவு, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். சொல்லுங்க எல்லாத்துக்கும் மேல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். சும்மா பாட்னா போதாது, நீ சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நான் யார் என்பதை வெளிப்படுத்துவீர். நான் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். சொல்லுங்க சார், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர். நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். பாரா, என்னதான் டைம் ஆகுது, பரவாயில்ல, நான் வாசிக்கிறதுலாம் கொஞ்சம் கேட்டுங்க. அந்த டைலாக் கூடவே யாருங்க அவங்க என்ன சொல்றான்? நான் எதை பேசி கொண்டிருக்கிறேன்? 37:5 வாசித்தீங்கன்னா அது யோபுல கிரகிக்க. சொல்லுங்க, கிரகிக்க கூடாத. இவன் கிரகிச்சது என்ன இருக்கலாம்? சிறைச்சாலை கைதி கிரகிக்க என்ன இருக்கலாம்? இன்னைக்கு பெரிய அதிகாரி வராரு, ஆக்டர் வராரு, நல்ல சாப்பாடு கொடுப்பாரு, புஃபே லஞ்ச் கிடைக்கும், இன்னைக்கு கூழ் கிடையாது, கிரகிக்கலாம். டேய், இதே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறீடா, இது கிறிஸ்துமஸ் நாட்கள்ரா, அதனால என்ன பண்றாங்க, அந்த என்ஜிஓல இருந்து புது ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க, போட்டுக்கடா, கிரகிச்சுக்கலாம். இது எப்படியா கிரகிக்க முடியும்? நீ என் அரண்மனைக்கு என் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்துல மாத்திரம் என்ன பண்ணுவேன்? வெறும் அந்த போய் சேர்ல உட்கார்தான் என் வேலை, மற்றதெல்லாம் உன் அதிகாரத்துக்கு கீழே கீழ்பட்டிருக்கான். யாருக்கு புரியுதோ அவங்க அப்படி ஆயிடுவீங்க. எப்படா பிரசங்கத்தை முடிப்பேன்னு சொல்லிட்டு நீ தலைவலியா உட்கார்ந்து இருந்தீனா உனக்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இருக்காது. அதனால தயவுசெய்து இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும்னு பாரத்தோடு கூட சொல்லுகிறதை நீ சொல்லு. இதை எனக்கு கர்த்தர் செய்ய முடியும். சொல்லுங்க, எனக்கும் கர்த்தர் செய்ய முடியும். நிச்சயமா கர்த்தர் செய்வார், நிச்சயமா கர்த்தர் செய்வார், நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். From shackles to signet ring, from pit to prime minister. Wow. He was a rejected piece, but he became the ruler. இதுதான் கர்த்தர் செய்யக்கூடிய காரியம். அல்லேலூயா. போட்டிருந்த வஸ்திரம்
ஒரே ராத்திரியில மாறுது. என் தேவனால எல்லாத்தையும் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கர்த்தர் செய்வார். பைபிள் நம்புறீங்களா? இது நம்புறீங்களா? எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்குது ஜீவனுள்ள வார்த்தைன்னு விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை வேதம் வச்சிருந்தா வேதத்தை உயிர்த்து பிடிங்க. லிஃப்ட் யுவர் பைபிள். இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படியே நல்லா உயர்த்தி பிடிங்க. உங்க தலைக்கு மேல தூக்குங்க. இந்த ஜீவனுள்ள வார்த்தையின்படியே என் வாழ்க்கையில ஜீவன் வரும், ஜெயம் வரும். சொல்லுங்க, இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை பதில் கொடுக்கும். இந்த வார்த்தை நான் கிரகிக்க கூடாத, சொல்லுங்க, நான் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில செய்து முடிக்கும். அல்லேலூயா.